லடாக்கில் 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள திரு மோடி அனுமதித்துள்ளார். திருமதி இந்திரா காந்தி கச்சத்தீவில் 2 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான நிலத்தை விட்டுக் கொடுத்ததின் பின்னணியில் உள்ள நியாயத்தை கேட்க திரு மோடி அவர்களுக்கு ஏதேனும் தார்மீக உரிமை இருக்கிறது? உங்கள் அனைவரையும் மீண்டுமாக மும்பையிலிருந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். வணக்கம். இந்த சட்டையை அணிந்து கொண்டு பைலா நடனமாடுவதை நான் கற்பனை செய்து கொண்டது என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இருப்பினும் திரு மோடி மற்றும் திரு அண்ணாமலை அவர்களின் பொறுப்பற்ற பேச்சுகள் என் மனநிலையை தளர்வடைய செய்துவிட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற படங்கள் கச்சத்தீவை பற்றியதாகும். இத்தீவு நீர் ஆதாரங்கள் இல்லாத, மக்கள் வசிக்காத தரிசு நிலத்தை கொண்ட ஒரு தீவாகும். மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வலைகளை உலர்த்தவும், புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் கலந்து கொள்ளவும் மட்டுமே கச்சத்தீவுக்கு வருகிறார்கள். ராமேஸ்வரம் கல்வெட்டு 1186க்கும் 1196க்கும் இடையில் உள்ள காலத்தில் ராமேஸ்வரம் மற்றும் கச்சத்தீவு உள்ளிட்ட பிற தீவுகளுக்கு சிங்கள மன்னர் நிசங்க மல்லாவின் வரலாற்றை குறிக்கிறது. இது பால்க் நீர் சந்திப்பில் உள்ள அனைத்து தீவுகளும் சிங்கள நாட்டின் பகுதியாக இருந்ததை குறிக்கிறது. நீருக்கடியில் எரிமலை வெடித்ததை தொடர்ந்து நவம்பர் 2023 ஜப்பானில் உள்ள ஐவோஜிமா தீவின் கடற்கரையில் ஒரு புதிய தீவு உருவாவதை இந்த வீடியோ விளக்குகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு 14ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்திற்கு அருகில் நடந்தது. இது கச்சத்தீவு தோன்றுவதற்கு வழிவகுத்தது. எனவே ராமேஸ்வரம் கல்வெட்டு வேறு தீவை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது கல்வெட்டில் உள்ள குறிப்பு பிழையாக இருக்கலாம். 1622 மற்றும் 1635க்கும் இடையில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இறையாண்மையான கூத்தன் சேதுபதியால் வெளியிடப்பட்ட செப்பு தகடு தொடர்பான மற்றொரு கூற்று இலங்கையில் உள்ள தலைமன்னார் வரையிலான பகுதியின் உரிமையை ஆதரிக்கிறது என்பதை கவனிக்கத்தக்கது. எனவே ஒரு முழுமையான வரலாற்று ஆய்வு தேவை. இலங்கையின் வரலாற்றை ஆராய்வது கச்சத்தீவை சுற்றியுள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர உதவும். 1505ஆம் ஆண்டில் சிங்கள பௌத்த மன்னன் சன சன்மத விக்ரம பண்டாராவின் ஆட்சியின் போது போர்ச்சுகீசிய ஆய்வாளர் டான் பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் மகனான டாம் லொரன்ஸ்கோ டி அல்மேடாவும் அவருடன் வந்தவர்களும் தற்செயலாக இலங்கையை வந்தடைந்தனர். அதைத் தொடர்ந்து ஜெயவீர பண்டாராவின் ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் இராணுவ நடவடிக்கையின் மூலம் கொழும்பில் ஒரு கோட்டையை அமைத்து படிப்படியாக கடற்கரையோர பகுதியில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தினர். யாழ்ப்பாண நாட்டின் வீழ்ச்சியை தொடர்ந்து கண்டி மன்னர்கள் போர்ச்சுகீசியரின் இருப்பு குறித்து கவலையுற்றனர். சிங்கள கண்டி நாட்டின் மீனவர்கள் மற்றும் சிங்கள கண்டி அரசருக்கு கப்பங்கட்டும் பல தமிழ் இளவரசர்கள் போர்த்துகீசியருடன் இணைந்து கிறிஸ்தவத்தை தழுவி போர்த்துகீசிய பாதுகாப்பிற்குள் வந்தனர். போர்த்துகீசியர்கள் அவர்களுக்கு பைலா வகை பாடல்களையும் நடனத்தையும் அறிமுகப்படுத்தினர். பைலா இசை பாடல்கள் பிற்காலத்தில் ஈழத்து பாடல்களாக உருவானது. சிங்கள கண்டி மன்னர் கரலியத்தே பண்டார கிறிஸ்தவ மதத்தை வெளிப்படையாக தழுவினார். இது பௌத்த சிங்களவர்கள் இவரை வெறுப்பதற்கு காரணமாக அமைந்தது. உள்நாட்டு கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் தனது இளைய மகள் டோனா கத்ரினா மற்றும் ஆதரவாளர்களுடன் கண்டியில் இருந்து புறப்பட்டு
இறுதியில் மன்னாரில் உள்ள போர்த்துகீசிய கோட்டையை அடைந்தனர். அதைத் தொடர்ந்து போர்த்துகீசியர்கள் டோனா கத்ரீனாவை கண்டி நாட்டின் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இயங்கும் ஆட்சியாளராக நியமித்தனர். முதலாம் ராஜசிங்க கண்டி மீது படையெடுத்து டோனா கத்ரீனாவை பதவியிலிருந்து விலக்கினார். மேலும் 1581 முதல் 1593 வரை கண்டியை ஆட்சி செய்தார். போர்த்துகீசியர்களுக்கு எதிராக 2 வெற்றிகரமான தாக்குதலை கோணப்பு பண்டார நடத்தி புகழ் பெற்றார். அவர் தன் தந்தையை கொலை செய்ததை தொடர்ந்து கோணப்ப பண்டார பாதுகாப்புக்காக கண்டியை விட்டு வெளியேறி கொழும்பு போர்த்துகீசிய கோட்டையில் ரகசியமாக தஞ்சம் புகுந்தார். போர்த்துகீசியர்கள் பின்னர் அவரை கோவாவுக்கு அனுப்பினர். அங்கு அவர் டோம் ஜோவாடா ஆஸ்திரியாவாக திருமுழுக்கு பெற்றார் மற்றும் போர் நுட்பங்களில் பயிற்சி பெற்றார். அவர் பல போர்த்துகீசிய இராணுவ நடவடிக்கைகளிலும் பங்கேற்றதாக கருத்துகள் உண்டு. டோம் ஜோவாடா ஆஸ்திரியா 1594 இளவரசி டோனா கத்ரீனாவை மணர்ந்தார். அவர் போர்த்துகீசியர்களால் அரியணைக்கு சரியான வாரிசாக அங்கீகாரத்தையும் பெற்றார். பின்னர் 1604 வரை கண்டியை முதலாம் விமல தர்ம சூரியா என்ற ஒரு அரச பட்டத்தின் கீழ் ஆட்சி செய்தார். அரியணை ஏறியதும் அவர் கிறிஸ்தவ மதத்தை கைவிட்டுவிட்டு பௌத்தத்தை தழுவினார். தனது குடிமக்களை சமாதானப்படுத்தும் பொருட்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தரின் நினைவு சின்னமான புத்தரின் பல்லை வைப்பதற்கு தனது அரண்மனைக்கு அருகில் 2 அடுக்கு புத்த ஆலயத்தையும் அமைத்தார். இலங்கையில் கிடைக்கும் தரமான லவங்கப்பட்டைகளை மனதில் கொண்டு டச்சு கடல் தளபதி ஜோரிஸ் வான் ஸ்பீல்ஸ்பர்ஜன்ஸ் கண்டி மன்னர் முதலாம் விமல தர்ம சூரியாவை மே 22, 1602 அன்று சந்தித்தார். முதலாம் விமல தர்ம சூரியாவின் மறைவிற்கு பிறகு 2ஆம் விஜய ராஜசிங்க கண்டியின் அரண்மனையில் ஏறினார். 1636 வாக்கில் டச்சுக்காரர்கள் கொட்டியூரில் ஒரு கோட்டையை வெற்றிகரமாக அமைத்தனர். போர்ச்சுகீசியர்களின் கடலோர ஆதிக்கத்தை ஒழிக்க ஏதுவாக மன்னர் 2ஆம் விஜய ராஜசிங்க டச்சுக்காரர்களுடன் ஒப்பந்தம் செய்தார். 8 ஆண்டுகள் நடந்த தொடர் சண்டைகள் மார்ச் 13, 1640 டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் முடிவுக்கு வந்தது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய மற்றும் போர்ச்சுகீசிய கோவாவுக்கு ஆதரவாக இருந்த அனைத்து மீனவர்களும் தமிழ் இளவரசர்களும் 2ஆம் விஜய ராஜசிங்க அனுப்பிய கூலிப்படையினரால் கொல்லப்பட்டனர். டச்சுக்காரர்கள் யானைகளை தவிர்த்து கண்டி மன்னரிடம் வியாபாரம் செய்யும் அனுமதியை பெற்றனர். கடற்கரையோரத்தில் அவர்களின் இருப்பு வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு எதிரான அரணாக செயல்பட்டு கண்டி நாட்டிற்கு பாதுகாப்பை உறுதி செய்தது. இருப்பினும் கண்டி மன்னர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கா டச்சுக்காரர்களை முழுமையாக நம்பவில்லை. அரசர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கா எதிர்பார்த்தபடி டச்சுக்காரர்கள் கண்டி கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தினர். இருப்பினும் இந்த தாக்குதல் டச்சுக்காரர்களுக்கு ஆதரவாக முடிவடையவில்லை. 1765ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் கண்டி மீது மற்றொரு தாக்குதலை தொடங்கினர். மன்னர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க ஹன்ஹுரன் கெத்தாவில் தஞ்சம் புகுந்தார். கண்டி நாட்டில் பல மாதங்கள் போர் மற்றும் உள்நாட்டு கொந்தளிப்பை தொடர்ந்து அவற்றை மட்டுப்படுத்த விருப்பம் கொண்டு மன்னர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க 1766 டச்சுக்காரர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு சார்பு பத்திரத்தில் வேறு வழியின்றி கையெழுத்திட்டார். மதுரை நாயக்கர்களிடமிருந்து இராணுவ ஆதரவை பெற மன்னர் 2ஆம் விஜய ராஜசிங்க மதுர நாயக்கர்குல இளவரசியை மணந்தார். தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரது மகன்
இரண்டாம் விமல தர்ம சூரியவும் மதுரையில் ஆட்சி செய்த நாயக்கரின் இளவரசியை மணந்து மதுரை நாயக்கர்களுக்கும் தங்களுக்கும் உள்ள கூட்டணியை உறுதி செய்தார். 1707 ஆண்டு முதல் கண்டி நாட்டை ஆண்ட இரண்டாம் விமல தர்ம சூர்யாவின் மகன் வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மதுரை நாயக்கர்களின் இளவரசியை மணர்ந்தார். அவர் குழந்தை இல்லாமல் 1739 இறந்தார். எனவே அவரது மைத்துனரும் மதுரை நாயக்க இளவரசருமான ஸ்ரீ விஜய ராஜசிங்கம் கண்டி நாட்டை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். புத்த துறவிகளின் நம்பிக்கையை பெற அவர் தனது சைவ நம்பிக்கையை துறந்து புத்தரின் பல்லை தினமும் தீவிரமாக வழிபட்டார். இதனால் சிங்கள கண்டி நாடு கண்டி நாயக்கர் நாடாக மாறியது. நல்லெண்ணத்தின் அடையாளமாக மதுரை நாயக்கர்கள் பாம்பன் உட்பட பாக் நீர் சந்திப்பில் உள்ள அனைத்து தீவுகளையும் கண்டி நாயக்கர்களுக்கு வரதட்சணையாக ஏற்கனவே வழங்கி இருந்தனர். இதன் விளைவாக பால்க் நீர் சந்திப்பில் உள்ள அனைத்து தீவுகளும் கண்டி நாட்டின் பகுதியாக மாறியது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மன்னர் ஸ்ரீ விஜய ராஜசிங்கவின் ஆட்சி குழப்பமானது என்றே குறிப்பிட வேண்டும். பௌத்த சமயத்தை சார்ந்த மக்களின் ஆதரவை பெற கத்தோலிக்கர்களை துன்புறுத்தியும் உபசம்பதா என்ற முழு பிக்ஷுநிலை நியமனத்தையும் மீண்டும் அறிமுகப்படுத்தினார். மார்ச் 17, 1744 நாள் அன்று அனைத்து கிறிஸ்தவ தேவாலய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. முதலில் திருகோணமலை டேனிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மதுரை நாயக்கர்களை இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரித்ததால் 1672 மன்னர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க திருகோணமலையை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார். பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்களுக்கு இடையேயான ஐரோப்பிய மோதலின் போது இலங்கையில் உள்ள டச்சு படைகள் திருகோணமலையை கைப்பற்றி முழு இலங்கை கரையோர பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். நீங்கள் பார்க்கும் வரைபடம் டச்சு இலங்கையை விளக்குகிறது. மேலும் டச்சுக்காரர்கள் உள்ளூர் மக்களுடன் தங்களின் சமையல் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆவியில் வேக வைத்தல் போன்ற நுட்பங்களை பயிற்றுவித்தனர். இலங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் உள்ளிட்ட கடலோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மட்டும் அறிமுகமான விவிகா என்ற இட்லி போன்ற உணவானது டச்சுக்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். 1795 ஒரு முக்கியமான திருப்பமாக டச்சு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மன்னர் ஸ்ரீ ராஜாதி ராஜசிங்கா பிரிட்டிஷ் பாதுகாப்பை நாடினார். இதன் விளைவாக பிப்ரவரி 14, 1796 அன்று டச்சு கவர்னர் தனது நீல நிற சீருடையை துறந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவை காட்டும் வகையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் சிவப்பு நிற சீருடைக்கு மாறினார். 1797 ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டச்சு அனைத்து பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியாளரை நியமித்தது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தெற்கு ஆசியாவில் 2 நாடுகள் பிரிட்டிஷ் மகுட ஆட்சியின் கீழ் இருந்தன. பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் சிலோன். கச்சத்தீவை பிரிட்டிஷ் கடற்படை பயிற்சியின் பொழுது வெடிகுண்டு சோதனைக்கு இலக்காக பயன்படுத்தி வந்தனர். 1920 கச்சத்தீவு உரிமை தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் ஜமீன்தாரின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருந்ததாகவும் ராமநாதபுரத்தை பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் ஆட்சி பகுதியாக இணைத்ததன் மூலம் கச்சத்தீவு பிரிட்டானியா இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது என்ற கூற்றை முன்வைத்தனர். மாறாக பிரிட்டிஷ் சிலோன் அதிகாரிகள் வரலாற்று ரீதியாக பாம்பன் தீவு உள்ளிட்ட அனைத்து தீவுகளும்
கண்டி நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. எனவே கச்சத்தீவு பிரிட்டானிய சிலோனின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் ஏற்புடையது என்றும் வாதிட்டனர். சிங்கள கண்டி நாடு கண்டி நாயக்கரின் நாடாக எவ்வாறு மாறியது என்ற வரலாற்றை நாம் பார்த்தோம். இவ்வரலாறு பிரிட்டிஷ் சிலோனின் கூற்றைத்தான் ஆதரிக்கிறது. ஜமீன்தார் முத்துராமலிங்க சேதுபதியிடம் இருந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு கச்சத்தீவை பெற்றதாகவும், பின்னர் 1822 ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஜமீன்தார் ராமசாமி சேதுபதியிடம் இருந்து இத்தீவை குத்தகைக்கு எடுத்ததாகவும் கூறப்பட்டது. இருப்பினும் பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் சிலோன் அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தையின் பொழுது கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது என்பதை நிரூபிக்கும் எந்த உரிமை பத்திரத்தையும் மதுரை ஆட்சியாளர்களால் தாக்கல் செய்ய முடியாததால் இந்த வாதங்களும் பலனளிக்கவில்லை. புனித அந்தோணியார் தேவாலயம் இந்திய கத்தோலிக்கரின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டது என்று பிரிட்டிஷ் இந்திய அதிகாரிகள் வாதிட்டனர். இருப்பினும் பிரித்தானியா சிலோன் சுங்க அதிகாரியான பி ஹாட்ஸ்பர்க் புனித அந்தோணியாரின் தேவாலயம் கத்தோலிக்க யாழ் மறைமாவட்டத்தின் கீழ் வருவதால் நிதி வழங்கியதை மட்டும் வைத்து நில உரிமையை தீர்மானிக்க முடியாது என்று எதிர்த்தார். இதன் விளைவாக மீன்பிடி வர்த்தக எல்லை வரையறுக்கப்பட்ட போதிலும் கச்சத்தீவு சர்ச்சைக்குரிய பகுதியாகவே தொடர்ந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவும் இலங்கையும் விடுதலையடைந்ததை தொடர்ந்து கச்சத்தீவு ஒரு சர்ச்சைக்குரிய இடமாகவே இருந்தது. சீனாவுடனான இலங்கையின் நெருங்கிய உறவு இலங்கை இந்திய உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1974 ஆண்டில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையோடு நட்பை உருவாக்கும் வகையில் கச்சத்தீவின் மீதான இந்தியாவின் உரிமையை விட்டுக் கொடுக்கும் வண்ணம் இலங்கையுடன் இருதரப்பு ஒப்பந்தத்தில் 1974 கையெழுத்திட்டார். இவ்வொப்பந்தம் குளச்சல் கடற்கரைக்கு அருகில் உள்ள மீன்கள் நிறைந்த வாஜ் வங்கி மீதான மீன்பிடி உரிமையை இலங்கை கைவிடும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்யப்பட்டது. இந்தியாவின் கோரிக்கையை திருமதி இந்திரா காந்தி ஏன் கைவிட்டார்? ஏனெனில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சத்தீவை தெளிவாக சித்தரிக்கும் டச்சு இலங்கையின் வரைபடத்தை வழங்கி இருந்தார். 2010 அரசியல் ஆதாயத்திற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2014 ஆண்டு திரு மோடியின் ஆட்சி காலத்தில் அட்டார்னி ஜெனரல் முகில் ரோஹோகி இந்தியாவிற்கு சொந்தமான எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்கவோ அல்லது இறையாண்மையை விட்டுக் கொடுக்கவோ இல்லை. ஏனெனில் அந்த பகுதி சர்ச்சைக்குரிய பகுதியாக இருந்ததால் எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை முற்றிலும் சரியானது. இருப்பினும் திரு முகில் ரோஹோகி இப்பொழுது வேறு விதமாக ஒரு அரசியல் அறிக்கையை வெளியிடுகிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் நிகழும் பொழுது கொடுத்தலும் பெறுதலும் நிகழும். ஆனால் 1974 ஆண்டு ஒப்பந்தத்தில் கொடுத்தல் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. ஏன் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டது? அதற்கு ஈடாக இந்தியாவிற்கு என்ன கிடைத்தது என்பதை காங்கிரஸ் கட்சிதான் பதில் கூற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். திரு முகில் ரோஹோகி அவர்களே, 1965 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரின் காரணம் உங்களுக்கு தெரியாதா? ரான் ஆஃப் கட்ச் சதுப்பு நிலத்தில் 96 கிலோமீட்டர் நீளமுள்ள நீரின் உரிமையை கோரியதுதான் 1965 ஆண்டு நடந்த போருக்கான முக்கிய காரணம். திருமதி இந்திரா காந்தி கச்சத்தீவு விடயத்தில்
ஆயுத மோதலை தவிர்த்தார். மேலும் கொடுக்கல் வாங்கல் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டியதில்லை. 1974 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு இலங்கை இந்தியாவுடன் மற்றொரு இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. மார்ச் 23, 1976 அன்று கன்னியாகுமரி கடற்கரைக்கு அருகிலுள்ள வாஜ் வங்கிக்கான தங்களின் உரிமையை இலங்கை இவ்வொப்பந்தத்தின் மூலம் கைவிட்டது. திரு முகுல் ரோஹோகி அவர்களே, 2015 111 இந்திய கிராமங்கள் பங்களாதேஷுக்கு வழங்கப்பட்டன. அதற்கு ஈடாக வங்காள தேசத்திலிருந்து 55 கிராமங்கள் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டன. உங்கள் தர்க்கத்தின்படி இந்தியா 55 கிராமங்களை அல்ல 111 கிராமங்களை அல்லவா பெற்றிருக்க வேண்டும்? சர்க்ரீக் என்பது அரபிக் கடலில் திறக்கும் 96 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கடற்களி. இது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தையும் இந்தியாவின் குஜராத்தின் கட்ச் பகுதியையும் பிரிக்கிறது. உயர்தர கடல் உணவுகளுக்கு புகழ்பெற்ற இடமாகும். கடற்களியின் நடுவில் எல்லை இருக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் கடற்களியின் கிழக்கு கரைதான் எல்லையாக இருக்க வேண்டும் என்று வாதிடுகிறது. கடற்களியின் ஓட்டம் 1914 இருந்து பல தடவைகள் மாறி இருக்கிறது. 1965 இந்திய பாகிஸ்தான் போரை தொடர்ந்து 1968 சர்வதேச தீர்ப்பாயம் முக்கியமான சிக்கல்களை தீர்த்த போதிலும் சர்க்ரீக் சர்ச்சை முழுமையாக தீர்க்கப்படாமல் உள்ளது. சர்க்ரீக் தொடர்பாக இந்தியா தாவாவை எழுப்ப காரணங்கள் உள்ளது. 1908 ஆண்டில் சிந்து பிரிவுக்கும் ராவ் மகாராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட பொழுது சிந்து பிரிவின் பகுதியும் ராவ் மகாராஜின் பகுதியும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பம்பாய் ராஜதானியின் சட்டப்பூர்வ அதிகாரத்தின் கீழ் இருந்தன. ஏப்ரல் 1, 1936 அன்று சிந்து தனி மாகாணமாக ஆனதும் பம்பாய் பிரசிடென்சியில் இருந்து சிந்து பிரிவு பிரிக்கப்பட்டது. பம்பாய் ராஜதானி அரசாங்கம் 1911 ஒரு ஆய்வை நடத்தி 1914 ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதில் 2 முரண்பாடான பத்திகள் இருந்தன. தீர்ப்பின் பத்தி 9 கட்ச் மற்றும் சிந்து இடையேயான எல்லை சர்க்ரீக்கின் கிழக்கே உள்ளது என்று கூறுகிறது. அதே வேளையில் 10ஆம் பத்தியை இவ்வாறாக கூறுகிறது: சர்க்ரீக் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்வதால் சர்வதேச சட்டம் மற்றும் தல்வேக கொள்கையின்படி கடற்களியின் நடுப்பகுதியைத்தான் எல்லையாக கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டமான தல்வேக கோட்பாட்டை மேற்கோள் காட்டி இந்தியா தனது நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அன்புள்ள தமிழ் உள்ளங்களே, சர்க்ரீக் வழக்கில் சர்வதேச சட்டத்தில் தல்வேக் கோட்பாட்டை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது நிலையை நிலைநிறுத்துகிறது. இருப்பினும் கச்சத்தீவு தொடர்பாக இதுபோன்ற விதிமுறைகள் எதுவும் இல்லை. எனவே கச்சத்தீவை மீட்பதற்கான முயற்சிகள் ஆபத்து நிறைந்ததாகவும் மற்ற எல்லை மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டையும் இராணுவமயமாக்குதலுக்கு வழிவகுத்துவிடும். லடாக்கில் 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள திரு மோடி அனுமதித்துள்ளார். திருமதி இந்திரா காந்தி கச்சத்தீவில் 2 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான நிலத்தை விட்டு கொடுத்ததின் பின்னணியில் உள்ள நியாயத்தை கேட்க திரு மோடி அவர்களுக்கு ஏதேனும் தார்மீக உரிமை இருக்கிறதா? உங்களில் பலருக்கு 2014 ஆண்டில் 18 வயதுதான் ஆகியிருந்தது. சுவிஸ் வங்கிகளில் பணக்காரர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் பணத்தை மீட்டு உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவேன் என்று திரு மோடி அவர்கள் கூறியதை நம்பி நீங்கள் அனைவரும் பிஜேபிக்கு வாக்களித்தீர்கள். இப்பொழுது 2024 அவர் உங்கள்
வங்கி கணக்கில் குறைந்தபட்சமாக ரூபாய் 15வது போட்டாரா? சுவிஸ் வங்கியின் ரகசிய பெட்டகங்களை திறக்க அவர் ஏதாவது முயற்சி எடுத்தாரா? மாறாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் உங்களையும் என்னையும் வங்கி நுழைவாயில்களில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வரிசையில் கால் கடுக்க நிற்க வைத்தார். 2014 முதல் 2024 வரையிலான தனது பதவிக்காலத்தில் கச்சத்தீவு சார்பாக திரு மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? 2022 ஆண்டு ஏப்ரல் 6 நாள் நெதர்லாந்து பிரதமர் திரு மார்க் ரூவை சந்தித்தார். டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் முத்துராமலிங்க சேதுபதிக்கும் இடையே நிகழ்ந்ததாக கூறப்படும் குத்தகை ஒப்பந்தத்தின் நகலை ஏன் பெற தவறினார்? எளிமையாக சொன்னால் அத்தகைய ஒப்பந்தம் இல்லை என்பதே வரலாற்று உண்மை. எனவே கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்பதாக திரு அண்ணாமலை அவர்கள் அளிக்கும் வாக்குறுதிக்கு மயங்க வேண்டாம். உலகின் மிகப்பெரிய அரசியல் நிதி மோசடி திட்டமான தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மூலம் இந்திய மக்களை பாஜக அரசு ஏமாற்றியுள்ளது. திரு மோடி இப்பொழுது கச்சத்தீவு பற்றி விவாதித்து தான் நடத்திய ஊழல் தர்பாரில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சித்திருக்கிறார். ஆகவே அவரை மீண்டும் ஒருமுறை நம்மை ஏமாற்ற அனுமதிக்க கூடாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.